பிரியாணி இப்படியெல்லாம் செஞ்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய வந்து கட்டுக்கதைகள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த போட்டு பொன்னிறமா வதக்குனா மட்டும் தான் பிரியாணி ரொம்ப நேரம் கெட்டு போகாது. இல்லன்னா கெட்டு போயிரும்னு சொல்றாங்க. அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. வெங்காயத்த முன்னாடி போட்டு வதக்கிட்டு செய்றது அது ஒரு ஸ்டைல். அதுவும் நல்லாயிருக்கும். வெங்காயத்த போட்டுட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு செய்யலாம். இதுக்கு வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, 400 வெங்காயம் யூஸ் ஆகும். உங்களுக்கு சரிங்களா? அந்த 400 வந்து வதங்கி பொன்னிறமா ஆயி 200ஆ கன்வெர்ட் ஆயி, அதுக்கப்புறம் மசாலாவா சேஞ்ச் ஆயிடும். அந்த வெங்காயம் வந்து நல்லா கேரமல் மாரி ஆயி கரைஞ்சிறதுனால, அதில ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்டைல் பிரியாணிங்க. அந்த பிரியாணிக்கு அந்த 400 வெங்காயத்த டைரக்ட்டா சொத சொதன்னு இருந்தா நல்லா இருக்காது. அதனால தான் பொன்னிறமா போட்டு வதக்குறாங்க. இப்படி செய்றதுனால பிரியாணி நல்லா உதிரி உதிரியா, நல்ல வாசமா ரொம்பவே நல்லாவே இருக்கும். இல்லன்னு நான் சொல்லல. இதத்தான் நம்ம என்ன பண்றோம்னா, பூண்ட முன்கூட்டியே குடுத்துறோம். பூண்டு, இஞ்சி எல்லாம் முன்கூட்டியே குடுத்து, பொன்னிறமா வதங்குன பின்னாடி, இஞ்சி பூண்டு இப்போ பொன்னிறமா வதங்கிடும். அது நல்ல ஒரு ஃப்ளேவர குடுக்கும். அதுக்கப்புறம் 200 வெங்காயம் கிலோ கணக்கு பண்ணி குடுத்தா போதுமானது. ஏன்னா, இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு பொன்னிறமா மாறப் போறதில்ல. அப்படியே டைரக்ட்டா கிரேவியா மாறிடும். இந்த இஞ்சி பூண்டோட வதங்குன தன்மையே இந்த வெங்காயத்துக்கும் போதுமானது. வாசனை சூப்பரா இருக்கும். அதேபோல தான் தக்காளியும் ஒரு 200 டூ 250 குடுத்தா போதும். ஜென்ரலா ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஸ்டைலுக்கு 400 தக்காளி தரணும். அத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, தயிரும் பிளஸ் வந்து லெமன் குடுத்து, அந்த புளிப்ப பேலன்ஸ் பண்ணும்போது, அந்த சொத சொதன்னு இல்லாம பிரியாணி நல்ல உதிரியா, நல்ல ருசியா வரும். அதுக்கு என்ன ரீசன் சொல்றதுன்னு தெரியாம வேணா பிரியாணி வந்து சீக்கிரம் கெட்டு போயிரும். அப்படி செஞ்சா கெடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியே உருட்டிட்டே இருக்க வேண்டியதில்ல. அதில என்ன இருக்கு உண்மைங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். இத ஏன் செய்றோம், எதுக்கு செய்றோம் நம்ம தெரிஞ்சு செஞ்சா சூப்பரா வருங்க.